I'll come to Faisal. Faisal, many of you know Faisal here. He is a homeboy, so needs no introduction. So Faisal, you are actually a first generation entrepreneur, and what you have done with success is something that's happened in the last decade. So நீங்களும் ஒரு startup தான், but you're in the physical space, right? ஒரு ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி விச் இஸ் ஃபேஷன், அதை எடுத்து அதை தலைகீழ திருப்பி போட்டு ஒரு 59 rupees 69 rupeesல ஷர்ட் கொடுக்க முடியும், அதை ஒரு பிஸ்னஸ் மாடல் பண்ண முடியும், அதை வந்து ப்ராஃபிட்டபிளாகவும் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் டைமில் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல எங்கே வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மாதிரி யோசிச்சிருக்கீங்க, எங்கே வந்து ஸ்டார்ட் அப் மாதிரி யோசிச்சிருக்கீங்கன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த பேனலுக்கு கூப்பிட போகும்போதே நான் தான் யோசித்தேன், லிகசி பிராண்ட்ஸ்னு சொன்னீங்க, நான் எங்கே லிகசி பிராண்டுன்னு தெரியல. அடுத்து ஸ்டார்ட் அப்புன்னு சொன்னீங்க, ஸ்டார்ட் அப்புன்ற அந்த வார்த்தையே எனக்கு தெரிஞ்சு சிவராஜ் அண்ணா வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் அப், நான் முதல் நினச்சிட்டு இருந்தேன் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் அப்னா என்னன்றத ஒரு விஷயத்தையே வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் சிவராஜ் அண்ணா சொல்லி இதே மதுரையில். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம இருக்கோமே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் தான் நான் இங்கே வந்து பேனலில் உட்காந்தேன். நீங்களும் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த இடத்துல எப்படி பிட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், குமரவேல் சார் சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை வந்து வேறு மாதிரி யோசிச்சதுனால அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஒரு பிஸ்னஸ் மாடலை தான் நான் சக்ஸஸை பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண விஷயந்தான், துணி விற்கிற வியாபாரம் தான். நான் துணி விற்கிற வியாபாரத்தை எப்படி ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியும், இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு இன்வென்ட்ரி இல்லாமல் பண்ண முடியும், ஒரு வேர் ஹவுஸ் இல்லாமல் பண்ண முடியும். அப்படி தான் அந்த இடத்துல இன்னோவேஷன் எடுத்தோமே ஒழிய மற்றபடி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண ப்ராப்ளமை அது ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துகிட்டு போன ஒரு பிராண்டாக தான் நான் வந்து இந்த இடத்துல பார்க்குறேன். அதையும் இன்னொரு ஆங்கிளில், ஃபினான்ஷியல் ஆங்கிளில், இப்போ சொன்ன மாதிரி நீ காலில் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஜூமே ஒரு ஜூஆம், ஐ குடன்ட் கெட் தட் நேம், எத்தனையோ $1 பில்லியன் வந்து வாங்கி வந்து அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பாக இல்லாமல் இந்த இடத்துல ஃபண்ட்ஸ் யாரோடைய ஃபண்ட்ஸையுமே இந்த இடத்துல டைல்யூட் பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம ஃபண்ட்ஸ்லேயே வந்து அது ஒரு ப்ரூவன் பிஸ்னஸ் மாடலாக ஆக்கின ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்து நான் இந்த இடத்துல ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு பிராண்டாக தான் நான் பார்க்குறேன் நான் சக்ஸஸ்.